இந்த கேள்வியை பார்ப்போம். இது சிம்பிளான ஒரு கேள்வி. என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. தூரம் மீட்டரிலும் விசை நியூட்டனிலும் அளக்கப்பட்ட XY தளத்தில் உள்ள 4 விசைகளை கொண்ட ஒரு தொகுதி அருகில் காட்டப்பட்டுள்ளது. ஓகே, தாக்க புள்ளி இந்த ஆள்கோடு தந்திருக்காங்க, தாக்க விசைகள் தந்திருக்காங்க. இதை குயிக்காக குறிச்சுக்குவோம். குறிச்சால் சம்திங் எனக்கு இப்படி வரும். இது வந்து OY, இது இந்த OX. மேக்ஸிமம் மேலே 6 வரைக்கும் வருதுன்னு. 1 2 3 ஒரு செகண்ட். ரைட், இது என்ற உற்பத்தி, இது என்ற எக்ஸ் அச்சு, அதுக்கு செங்குத்தான ஒரு அச்சு தொகுதியை நான் எடுக்கிறேன், வைன்னு சொல். ரைட், அவங்க எனக்கு சொல்லியிருக்கிறாங்க 2,3ங்கிற புள்ளியில் F1ங்கிற விசை 2,3. அப்போ நான் வந்து எக்ஸ் அச்சை குறிச்சுக்குவோம். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஓகே, சொல்லியிருக்கிறாங்க என்னவாம் 2,3ல் F1 தான். 2,3 இந்த புள்ளியில் வந்து இது வந்து 2,3. பிங்கிற புள்ளி என்ன விசை தாக்குதான்? 2,4. அப்போது OX திசை வழியே எனக்கு 2 நியூட்டனும், OY திசை வழியே எனக்கு 4 நியூட்டன் அப்படிங்கிற விசை தாக்கு. ரைட், அதே மாதிரி C வந்து 4,2ல் 3,1. 4,2ல் ஓகே 4,2ல் 3,1. இது 3, இது 1. அதே மாதிரி எனக்கு அடுத்து சொல்லியிருக்கிறாங்க L 0,1ல் 6,12. 0,1ல் 6,12. ஓகே, 6, இது 12. 6 12. அடுத்து 0,6ல் 9,3. 0,6ல் 9 நியூட்டன், 3 நியூட்டன். இது B, இது C, மற்ற 2 புள்ளிகளும் D, LM. இது வந்து Lங்கிற பாயிண்ட், இது வந்து Mங்கிற பாயிண்ட். ரைட், ஓகே, அருகில் தரப்பட்டுள்ள நாங்கள் இந்த விசைகள் எல்லாம் குறிச்சிட்டோம். உற்பத்தி O பற்றி A1ங்கிற புள்ளியின் திருப்பம், உற்பத்தி Oவையும் புள்ளி A 1,1 பற்றி F1 F2 ஆகிய இரு விசைகளின் திருப்பங்கள் 0 என காட்டி. ஓகே, இது ஓங்கிற புள்ளி. A வந்து இங்கே இருக்குது. A வந்து 1,1. இந்த O உற்பத்தி பற்றியும் ஏங்கிற புள்ளி பற்றியும் இந்த F1ங்கிற விசையினதும் இந்த F2ங்கிற விசையினதும் திருப்பம் 0 சொல்லி காட்டலாம். சிம்பிள். இது சின்ன சுருக்கல் கேள்வி தான், மற்றபடி பெரிய விஷயம் இல்லை. அதாவது உற்பத்தி O பற்றி நாங்கள் என்ன செய்வோம், F1, F2க்கு வலஞ்சொலியாக திருப்பம் எடுப்போம். அப்போது O பற்றி நீங்கள் திருப்பம் எடுக்கும்போது, ஓகே, O பற்றி நீங்கள் திருப்பம் எடுக்கும்போது F1ங்கிற விசையில் பார்த்தீங்கன்னா 2 விசைகள் இருக்குது. 4 நியூட்டனுங்கிற ஒரு விசை இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 2 நியூட்டனுங்கிற ஒரு விசை இருக்குது.
4 நியூட்டனுங்கிற விசைக்கு நீங்கள் திருப்பம் எடுக்கும்போது 4 நியூட்டன் விசைக்கான செங்குத்து தூரம் என்ன? உற்பத்தி ஓவிலிருந்து இந்த அளவு தூரம், இந்த அளவு தூரம் வந்து என்ன? அதன் எக்ஸால் கூறு 2. அடுத்து நீங்கள் போக்க பார்க்கணும். நீங்கள் திருப்பம் எடுக்கும்போது வலஞ்சொலியாக திருப்பம் எடுக்கிறீங்க. நீங்கள் கையை வச்சு பாருங்கள். இந்த 4 நியூட்டனுக்கு வரப்போகிற திருப்பம் வந்து வலஞ்சொலியாக வருதா இடஞ்சொலியாக வருதா? இந்த ஓவல் ஒரு விரலை வச்சுக்கோங்க. இந்த விசை இந்த போக்கில் உங்களை மற்ற விரலை திருப்புனா என்ன வரப்போகுது? இடஞ்சொலியாக வரப்போகுது. நீங்கள் வலஞ்சொலியாக திருப்பம் எடுக்கிறீங்க, இடஞ்சொலியாக வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும்? மைனஸ் வரும். அப்போது மைனஸ் இந்த 4 நியூட்டனுக்கு திருப்பம் எடுக்கணும். இப்போ விசை இந்த பருமன் 4, நீங்கள் உற்பத்தி பற்றி இந்த விசைக்கான செங்குத்து தூரம் வந்து என்ன? 2. அடுத்து இந்த 2 நியூட்டனுக்கு திருப்பம் எடுக்க போகிறேன். அதே கேஸ் தான். இந்த 2 நியூட்டனுக்கு நீங்கள் செங்குத்து தூரம் போடும்போது உற்பத்தியில் இருந்தான செங்குத்து தூரம்னு சொன்னால் இந்த அளவு தூரம். இந்த அளவு தூரம் வந்து என்ன? அதன் இந்த வையால் கூறு 3. அப்போ 3 இன்ட்டு திருப்பத்தை பாருங்கள், வலஞ்சொலியாகவே வருது. அப்போ ப்ளஸ் வலஞ்சொலி திருப்பம் விசை இந்த பருமன் 2 இன்ட்டு விசைக்கான செங்குத்து தூரம் வந்து 3. F1க்கு திருப்பம் எடுத்தாச்சு. எங்கே அதே மாதிரி குயிக்காக F2க்கு எடுங்க. இந்த 1 நியூட்டனுக்கு திருப்பம் எடுத்தீங்கன்னா இடஞ்சொலியாக வரும். இடஞ்சொலியாகன்னு சொன்னால் மைனஸ் விசை இந்த பருமன் 1 செங்குத்து தூரம், அதுக்கான தூரம் வந்து என்ன? 4ஆக இருக்க போகும். 1:4. அதே மாதிரி இந்த 3க்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் 3க்கு வலஞ்சொலியாக வரப்போகுது. அப்போ ப்ளஸ் விசை இந்த பருமன் 3 இன்ட்டு செங்குத்து தூரம் வந்து அதன் வையால் கூறு வந்து என்ன? 2. 4 × 2 சுருக்குங்க. சுருக்கினா என்ன வரப்போகுது? -8 + 6 -4 + 6 -8 -4 -12 +6 +6 +12. அப்போ 0 வரப்போகுது. சிம்பிள். இவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரி நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம்? ஏங்கிற புள்ளி பற்றி அடுத்து என்ன செய்யுங்க? ஏங்கிற புள்ளி பற்றி F1க்கும் F2க்கும் நான் வலஞ்சொலியாக திருப்பம் எடுக்கிறேன். F1, F2க்கு திருப்பம் எடுப்போம். எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ஏங்கிற புள்ளியில் இருந்து இந்த F1ங்கிற இந்த 4 நியூட்டனுக்கு ஃபஸ்ட்டாக திருப்பம் எடுப்போம். 4 நியூட்டனுக்கு திருப்பம் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏங்கிற புள்ளி பற்றி வலஞ்சொலி திருப்பம் வருதா இடஞ்சொலி திருப்பம் வருதா? இடஞ்சொலி திருப்பம் வருது. இடஞ்சொலி திருப்பம் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரணும்? மைனஸ் வரணும். அப்போ மைனஸ் விசை இந்த பருமன் 4. நீங்கள் எடுக்க போகிற புள்ளியிலிருந்து இந்த 4 நியூட்டன் விசைக்கான செங்குத்து தூரம் வந்து என்ன? அந்த விசை இந்த தாக்க கோட்டை நீட்டிக்கோங்க. இத்தானே செங்குத்து தூரம். இந்த அளவு நீளம் என்னவாக இருக்கும்? எனக்கு தெரியும். இந்த முழு நீளம் வந்து 2. இதில் எனக்கு இந்த அளவு தூரம் வந்து 1. அப்படியாக இந்த அளவு தூரம் வந்து என்ன இருக்க போகுது? 1. அப்போ 1. 4:1. அடுத்து இந்த 2 நியூட்டனுக்கு திருப்பம் எடுக்கணும். இந்த 2 நியூட்டனுக்கு திருப்பம் எடுக்கும்போது இந்த விசையின் தாக்க கோடை நீட்டிக்கோங்க. இந்த ஏங்கிற புள்ளியிலிருந்தான செங்குத்து தூரம் வந்து இந்த அளவு தூரம். இந்த அளவு தூரம் வந்து என்ன? எனக்கு இந்த முழு தூரம் வந்து 3, இது 1. அப்போ எனக்கு இந்த அளவு தூரம் வந்து 2ஆக இருக்கும். அப்போது வலஞ்சொலியாக வருதா இடஞ்சொலியாக வருதா? வலஞ்சொலியாகவே தான் வருது. அப்போ ப்ளஸ் விசையின் பருமன் 2, செங்குத்து தூரம் வந்து என்ன? 2. அது இந்த F2க்கு வாங்க. F2க்கு திருப்பம் எடுக்கும்போது ஃபஸ்ட்டாக இந்த 1 நியூட்டனுக்கு எடுப்போம். இந்த 1 நியூட்டனுக்கு வலஞ்சொலியாக வருதா இடஞ்சொலியாக வருதா? இடஞ்சொலியாகத்தான் வருது. இடஞ்சொலியாக வந்தால் மைனஸ் விசை இந்த பருமன் 1, செங்குத்து தூரம் வந்து என்ன? இந்த 1 நியூட்டனுக்கான செங்குத்து தூரம் வந்து இந்த அளவு நீளம். இந்த அளவு நீளம் வந்து என்ன? இது ஃபுல்லாக 4, இது 1னா 3. 1:3. அதே மாதிரி இந்த 3 நியூட்டனுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 நியூட்டனுக்கான தாக்க கோடை நீட்டிக்கோங்க. செங்குத்து தூரம் இந்த அளவு நீளம், அது வந்து என்ன? 1. அப்போது வலஞ்சொலியாக வருது. அப்போ ப்ளஸ் 1:3. இங்கே -4, இங்கே +4, இங்கே -3, இங்கே +3 எல்லாம் சுருக்கப்பட்டு 0. அப்போ இந்த F1ங்கிற விசைக்கும் F2ங்கிற விசைக்கும் உற்பத்தி பற்றி திருப்பம் எடுத்தாலும் சரி, ஏங்கிற புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு 0 வருது. சிம்பிள். இதான் அவங்க காட்ட சொல்லியிருக்கிறாங்க. 0 என காட்டி, ரைட்? 0 என காட்டி
இதிலிருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு கேள்வி இலகுபடுத்துகிறான். இதிலிருந்து உற்பத்தி O பற்றி F1, F2, F3, F ஆகிய 4 விசைகளை கொண்ட தொகுதியின் திருப்பம் G இன் பருமன் வலஞ்சொலி போக்கில் என காட்டுக. இங்கே பாருங்க, இப்போது இந்த 2 விசைகள் என்ற திருப்பத்தை கண்டுபிடிச்சாச்சு. தொகுதியின் திருப்பத்தை கேட்குறாங்க. அப்போ நான் தொகுதிக்கு ஒரு என்ன செய்கிறேன், உற்பத்தி பற்றி திருப்பம் எடுக்கிறேன். தொகுதிக்கு ஓகே என்ன செய்வோம், தொகுதிக்கு நான் உற்பத்தி பற்றி திருப்பம் எடுத்து என்ன சொன்னால், உற்பத்தி பற்றி திருப்பம் எடுக்கும்போது இந்த F3ங்கிற விசைக்கு திருப்பம் எடுக்கணும். உற்பத்தியிலிருந்து திருப்பம் எடுக்கும்போது இந்த 12 நியூட்டனுக்கு வந்து திருப்பம் வராது. ஏன், அதன் தாக்க கோடு வந்து உற்பத்தி கூடாகவே போகுது. இந்த 6 நியூட்டனுக்கு மட்டும்தான் திருப்பம் வரப்போகுது. 6 நியூட்டனுக்கான திருப்பம் வந்து என்ன, செங்குத்து தூரம் வந்து இந்த அளவு தூரம் 1 சட்டனே 1 தானே, 1 × 6. அப்போ வலஞ்சொலியாகவே இருக்குது. அப்போ 1:6. அடுத்து இந்த விசைகளுக்கு திருப்பம் எடுக்கணும். இங்கே பாருங்க, இந்த 3 நியூட்டனுக்கு திருப்பம் வராது. ஏன், அதன் தாக்க கோடு வந்து உற்பத்தி கூடாகவே போகுது. இந்த 9 நியூட்டனுக்கு திருப்பம் எடுக்கும்போது அது வலஞ்சொலியாகவே வருது. அப்போ ப்ளஸ் செங்குத்து தூரம் 6. அப்போ 9 தர 6 ப்ளஸ் 9 × 6. அடுத்து உற்பத்தி பற்றி நீங்கள் என்ன செய்யணும், இந்த பிங்கிற விசைக்கும் திருப்பம் எடுக்கணும், இந்த சிங்கிற விசைக்கும் திருப்பம் எடுக்கணும். உற்பத்தி பற்றி பிங்கிற விசையின்றையும் சிங்கிற விசையின் திருப்பங்கள் நாங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். பூச்சி சுருக்குங்க, 6 சக 9 6 54 நியூட்டன், 54 மாறும் 60 நியூட்டன் மீட்டர். இதுதான் காட்ட சொல்லியிருக்கிறோம். சிம்பிளான கேள்வி. இந்த கேள்வியில் நீங்கள் பிளவிட்டீங்கன்னு சொன்னால் சுருக்கள் மட்டும்தான் சான்ஸ். மற்றது இந்த ஆள்கூறுகளை நீங்கள் மாற்றி போடுறது தவிர இந்த கேள்வியில் புலவிடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, 60 நியூட்டன் மீட்டர் என காட்டுக. முதலாவது பார்ட் வந்து ஓகே. பிறகு சொல்கிறாங்க, தொகுதியின் விளையுள் ஆறின் கூறுகள் X, Y காண்க. சிம்பிள். எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த முழு தொகுதிக்கும் ஒருக்கா என்ன செய்வோம், கிடையாக இருக்கிற விசையின் கூறு கேபிட்டல் X எடுத்தோம்னு சொன்னால் கேபிட்டல் X வந்து எதுக்கு சமனாக இருக்க போகுது, கேபிட்டல் X சமன் இந்த 6 நியூட்டன், இந்த 3 நியூட்டன், 6 சக 3, இந்த 2, இந்த சக 2, இங்கே ஒரு சக 9. அப்போ என்ன, 6 3 9, 9 2 18. அப்படியா இருந்தால் 18 நியூட்டன். சரிதானே, மொத்தமாக இருக்கிற கிடைக்கூறுகள் வந்து 6 3 9, 6 3 9, 18. இங்கே ஒரு 2 இருக்குது, 20 நியூட்டன். நிலைக்குத்தா பார்த்தோம்னு சொன்னால் நிலைக்குத்து கூறு Y, நிலைக்குத்து கூறு Y வந்து என்ன, நிலைக்குத்து கூறு Y இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 12. அப்போ 3 சக 12 சக 3 சக 12 சக 4 சக 1. 12 3 15 கொஞ்சம் 20. ரெண்டுமே 20 நியூட்டன் 20 நியூட்டன் வருது. ஓகே, சிம்பிள். காண்க. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. இதிலிருந்து ஆறின் தாக்கக்கோடு வையச்சை சந்திக்கும் புள்ளி காண்க. ஓகே, எனக்கு நான் இப்போ இந்த தொகுதியின் விளையுள்ள நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த தொகுதியுடைய விளையுள் வந்து எனக்கு என்ன வரப்போகுது, எனக்கு கிடையாக 20 நியூட்டன், நிலைக்குத்தாக 20 நியூட்டன். ஆனால் எனக்கு இந்த புள்ளி எனக்கு இந்த விளையுள் வந்து எந்த புள்ளியில் தாக்கும்னு தெரியாது. ஆனால் எனக்கு சொல்லலாம், இந்த விளையுள் வந்து இந்த விளையுள் விசை வந்து இந்த விளையுள் விசை தாக்குற அந்த தாக்கக்கோடு வந்து சம்திங் எனக்கு இப்படி இருக்க போகுது. ஓகே, நான் அந்த தாக்கக்கோடு பற்றி கதைக்கிறேன். ஓகே, எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு புள்ளியில் வந்து வெட்டிக்கிட்டு போகுது. அந்த விளையுளுண்ட தாக்கக்கோடு வந்து இப்படி இருக்க போகுது. இந்த விளையுளுண்ட தாக்கக்கோடுன்னு சொன்னால் என்ன, ஓகே, இதுதான் இந்த விளையுளுண்ட தாக்கக்கோடு. இங்கே பாருங்க, எனக்கு இந்த விளையுள் விசை இந்த கிடைக்கூறு வந்து 20 நியூட்டன், நிலைக்குத்து கூறு வந்து 20 நியூட்டன்.
அப்போ இந்த ரெண்டு விசைகளிடையும் விளையுள் விசை வந்து 20 வர்க்கமூலம் 2 நியூட்டனாக இருக்கும். வர்க்கமூலம் 2. இந்த கோணம் வந்து எனக்கு 45 பாகையாக இருக்கும். இந்த 20 வர்க்கமூலம் 2ங்கிற விசை தான் விளையுள் விசை. இந்த விளையுள் விசையை வந்து இந்த பருமனை வந்து நீங்கள் இந்த தாக்க கோட்டில் எங்கனைக்குலையும் தாக்குதாக எடுக்கலாம். இந்த 20 வர்க்கமூலம் 2ங்கிற விசை வந்து மேபி இந்த இடத்துலையும் தாக்கியிருக்கலாம் 20 வர்க்கமூலம் 2, அல்லது அந்த 20 வர்க்கமூலம் 2ங்கிறது வந்து இங்கனைக்குலையும் தாக்கியிருக்கலாம், அல்லது அந்த 20 வர்க்கமூலம் 2 அப்படிங்கிறது இங்கனைக்குலையும் தாக்கியிருக்கலாம், எனக்கு தெரியாது. அந்த விளையில் உள்ள தாக்கக்கூடு வந்து இந்த நேர்கோட்டின் வழியே எங்கனைக்குள்ள வேணாலும் அந்த 20 வர்க்கமூலம் 2ங்கிற விசை இருக்கலாம். அந்த விளையில் உள்ள தாக்கக்கோடு வையச்ச எனக்கு இந்த புள்ளியில் வெட்டிக்கிட்டு போகும். அப்போ இந்த புள்ளியை நான் எடுக்கிறேன் பின்னு சொல்லி எடுப்போம். இந்த புள்ளியை நான் பின்னு சொல்லி எடுக்கிறேன். நீங்கள் இதுக்கு பிறகு இந்த பியை 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று, நான் நேரடியாக என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த 20 வர்க்கமூலம் 2ங்கிற விசையை வந்து இப்படி இருக்கதாக எடுப்போம். 20 வர்க்கமூலம் 2ங்கிற விசையை வந்து இப்படி இருக்கதாக எடுப்போம். எடுத்தால் இந்த இடத்துல இந்த விசையின் கிடைக்கூறு வந்து எனக்கு தெரியும் 20, நிலைக்குத்து கூறு வந்து எனக்கு 20. அப்போ இந்த புள்ளி ஓ பற்றி நீங்கள் திருப்பம் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஓ பற்றி இந்த விளையுள் விசைக்கு எடுக்கிற திருப்பம் ஓ பற்றி அந்த தொகுதிக்கு எடுக்கிற திருப்பத்துக்கு சமனாக இருக்கும். அதான் நாங்கள் என்னென்னு சொல்லி சொல்லுவோம், திருப்புத்திறன் கோட்பாடு. அப்போது திருப்புத்திறன் கோட்பாட்டின் படி ஓகே, திருப்புத்திறன் கோட்பாட்டின் படி நீங்கள் ஓ பற்றி தனித்தனி விசைகளுக்கு எடுக்கிற திருப்பம் அதான் நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. வலஞ்சொலியா 60 நியூட்டன் மீட்டர். இது அதே புள்ளி பற்றி கவனம், அதே புள்ளி பற்றி விளையுள் விசைக்கு எடுக்கிற திருப்பம். அப்போ அதே புள்ளி உற்பத்தி ஓ பற்றி விளையுள் விசைக்கு திருப்பம் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த புள்ளியை நீங்கள் எடுப்போம். அப்போ கிடையாக 20 நியூட்டனுக்கு நிலைக்குத்தாக 20 நியூட்டன், நிலைக்குத்தாக 20 நியூட்டனுக்கு திருப்பம் வராது, என் அது ஓ கூடாகவே போகுது. அப்போ 20க்கு திருப்பம் எடுத்தீங்கன்னு சொன்னால் பி இன்ட்டு 20, பி இன்ட்டு 20 சுருக்கிறீங்கன்னு சொன்னால் பி சமன் 3ஆக இருக்கும். சிம்பிள். அல்லது நீங்கள் இப்படி செய்யலைன்னு சொன்னால் வளமையாக திருப்பம் எடுக்கிற மாதிரி இந்த உற்பத்தி ஓ பற்றி ஓவிலேருந்து இவருக்கு ஒரு செங்குத்து கோடுக்கு இருக்குவீங்க, செங்குத்து கோடுக்கு இருக்குவீங்க. இது பி, இந்த கோணம் வந்து 45 பாகையாக இருக்க போகுது. அப்போ இது ஃபுல்லாக பி, இது 45 பாகைன்னு சொன்னால் இது பி பி cos 45. அப்போ பிக்கு கீழே வர்க்கமூலம் 2. திருப்பம் எடுத்தீங்கன்னு சொன்னால் விளையுள் விசை இந்த பருமன் 20√2. அப்போது 20√2 இன்ட்டு பிக்கு கீழே √2 வந்து 60க்கு சமனாக இருக்கும். இந்த √2 கேன்சல், திரும்பவும் பி வந்து 23ன்னு சொல்லிவோம். நீங்கள் எப்படி வேணாலும் திருப்பம் எடுக்கலாம், ஐடியா உண்டு தான். திருப்புத்திறன் கோட்பாடு, திருப்புத்திறன் கோட்பாடு என்ன சொல்கிறது, ஏதாச்சும் ஒரு புள்ளி பற்றி நீங்கள் விளையுளுக்கு எடுக்கிற திருப்பம் அதே புள்ளி பற்றி தனித்தனி விசைகளுக்கு எடுக்கிற திருப்பம். நீங்கள் ஓங்கட புள்ளி பற்றி தனித்தனி விசைகள திருப்பம் 60 கண்டுபிடிச்சிருக்கீங்க, அந்த 60 அதே புள்ளி பற்றி விளையுளுண்ட திருப்பத்துக்கு சமப்படுத்தினீங்கன்னா சரி. ஓகே, இவ்வளவு தான் விஷயம். அடுத்த கேள்விக்குள்ளே போ. அது தொடர்ந்து இருக்குதா? தாக்கக்கோடு வையச்சை சந்திக்கும் புள்ளியை காண்க. ஓகே, கண்டாச்சு. பிறகு இவ்விசை தொகுதி புள்ளி தாக்கும் ஒரு தனி விசையினாலும் திருப்பம் G1 உடைய ஒரு இணையினாலும் பிரதிவைப்பு செய்யப்படுகின்றது. ஓகே, என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. அடுத்து நமக்கு தெரியும், இப்போ நம்மளுடைய விசை தொகுதி நம்மளுடைய விளைவுள் விசை வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இது வந்து 3 இந்த புள்ளி கூடாக போகிற மாதிரி ஒரு இப்படி இருக்கு. எனக்கு விளைவில் உண்ட பருமன் வந்து தெரியும். விளைவில் உண்ட பருமன் வந்து என்ன, 20 வர்க்கமூலம் 2. இப்போது இந்த விசையை வந்து என்ன செய்கிறாங்களாம், 0,-4 கொண்டு வராங்களாம். ஓகே, கொண்டு வாங்க, நீங்களும் கொண்டு வாங்க. அப்போ கொண்டு வந்து என்ன செய்ய போகுது, இந்த புள்ளி வந்து -4, இந்த புள்ளி கொண்டு வராங்களாம். இந்த புள்ளி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் எனக்கு இப்போ இந்த 20 வர்க்கமூலம் 2 அப்படிங்கிறது இந்த புள்ளியில் தாக்க போகும். 20 வர்க்கமூலம் 2
நீங்கள் இப்படி ஒரு விசையை கொண்டாந்து சும்மா சேர்க்க இயலுமா? இயலாது. இப்படி ஒரு விசையை சேர்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விசையை இல்லாமாக்குறதுக்காக வேண்டி நான் இந்த திசையில் என்ன செய்கிறேன்? 20 வர்க்கமூலம் 2ங்கிற விசையை சேர்க்கிறேன். 20 வர்க்கமூலம் 2. ஓகே, இப்போ பாருங்க, இது ஒரு தனி விசையாக இருக்க இந்த 2 விசைகளையும் பாருங்க. இந்த 20 வர்க்கமூலம் 2ம் இந்த வர்க்கமூலம் 20 2ம் எதிரெதிர் திசைகளில் இருக்குது, பருமனில் சமனாக இருக்குது, சமாந்தரமாக இருக்குது. அப்போ இந்த 2 விசைகளும் என்ன செய்யும்? ஒரு இணையை உருவாக்கும். அந்த இணையின் பருமனை தான் கேட்குறாங்க. அந்த இணையின் பருமனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சிம்பிள். எனக்கு தெரியும், இந்த அளவு தூரம் வந்து 3, இந்த அளவு தூரம் வந்து 4. அப்போ நான் இதிலேருந்து ஒரு செங்குத்துக்கு இருக்கிறேன். இந்த 2 சமாந்தர கோடுகளுக்குமான செங்குத்து தூரம் என்னவாக இருக்கும்? எனக்கு தெரியும், இந்த கோணம் வந்து 45 பாகை. அப்போ இந்த கோணமே வந்து 45 பாகை. அப்போ 45 பாகை, இது 7ன்னு சொன்னால் இது 7 கீழே வர்க்கமூலம் 2, 7 கீழே வர்க்கமூலம் 2. அப்போ இணையின் பருமன் G சமன், ஓகே, இணையின் பருமன் G சமன் என்னது? விசை தர விசைகளுக்கிடையான செங்குத்து தூரம். விலையுள்ள பருமன் 20 வர்க்கமூலம் 2 தர விசைகளுக்கு இடையிலான செங்குத்து தூரம் வந்து 7 கீழே வர்க்கமூலம் 2. √2 கேன்சல். அப்போ என்ன? 140 நியூட்டன் மீட்டர். சிம்பிள், இவ்வளவு தான். கண்டு தனி விசையின் தாக்கக்கோடு. தனி விசையின் தாக்கக்கோடுன்னு சொன்னால் என்ன? இதுதான் தனி விசையின் தாக்கக்கோடு. இந்த புள்ளி கூடாக போகும்னு சொல்லி கேட்கலாம். இங்கே பாருங்க, நீங்கள் தனி விசையின் தாக்கக்கோடுன்ற சமன்பாட்டை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். என்ன வரப்போகுது? இந்த கோணம் 45 பாகை. அப்போ என்ன? tan 45 சமன், எனக்கு இந்த கோணம் தெரியும், tan 45 சமன் ஒரு ஆள்கூறு வந்து எனக்கு தெரியும். அப்போ y ஆள்கூறுகள வித்தியாசம் y மைனஸ் -4, y + 4 கீழே x - 0. அப்போ x இது சமன் உண்டு. அப்போ இந்த தாக்கக்கோட்டுடைய சமன்பாடு வந்து வரப்போகுது y - x சக 4 சமன் 0. இதான தாக்கக்கோடுன்ற சமன்பாடு. இப்போ இந்த தாக்கக்கோடு இந்த புள்ளி கூடாக போகணுமாக இருந்தால் இந்த புள்ளியை இந்த சமன்பாடு திருப்தி செய்யும். எங்க இந்த புள்ளியை கொண்டு வந்து இந்த நேர்கோட்டில் போடுங்க. போட்டால் என்ன வரப்போகுது? y -1 கீழே 3 - x. அப்போ -11 கீழே 3 சக 4 சுருக்குங்க. -12 கீழே 3 சக 4. அப்போ -4 +4, -4 +4 என்ன? 0. அப்போ இந்த ஆள்கூரை கொண்டு வந்து இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டீங்கன்னு சொன்னால் இந்த சமன்பாட்டை திருப்தி செய்து அப்படியாக இருந்தால் இந்த புள்ளி அந்த நேர்கோட்டில் இருக்கும். இவ்வளவு தான். இது சிம்பிளான கேள்வி. சுருக்கல்களை மட்டும் நீங்கள் கவனமாக செஞ்சீங்கன்னா சரி. வேறு எதுவும் இருக்கா? இல்லை. ஓகே, அப்போ நாங்கள் அடுத்த கேள்வியை அடுத்து பார்ப்போம்.